ஆல்ரெடி போர்டு எக்ஸாம்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வாயிலேருந்து போர்டு எக்ஸாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக தான் இருந்தேன். இன்னைக்கு நான் வேறு கண்டென்ட் போடுறதா இருந்தேன், எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன். பட் இவனுங்க பண்ண வேலையினால இந்த வீடியோவை என்னால் சத்தியமாக போடாமல் இருக்க முடியல. இப்போ என்ன ஏன்பா இந்த வீடியோவை போடுற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் தான் நியாயத்தை கேட்க சொன்னீங்க, சரி கேட்டுருவோம். நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மெட்டாவோட த்ரெட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணேன். சும்மா ஓப்பன் பண்ணி என்ன நடக்குது ஊருக்குள்ள அப்படின்னு போய் பார்த்தா இந்த சின்ன பசங்க எல்லாம் கதறிட்டு இருக்கானுங்க. கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குது, மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில போர்டு எக்ஸாம் எழுதுறானுங்க. அவனுங்களுக்கு வந்து எழுத தெரில போல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. மேக்ஸ் வேற ஃபர்ஸ்ட் ஆனுங்க. ஸோ ஒரு எக்ஸாம்னா சில பேருக்கு டஃபா இருக்கும், சில பேருக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து இயற்கை தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த போஸ்டோட கமெண்ட்ஸை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கெல்லாம் நிஜமாவே பாவம் தாண்டா அப்படின்னு தோணுச்சு. This is coming from a lockdown batch student, so don't take it seriously. சரி, ஆன்லைனில் இந்த புரளிலாம் இருக்க தானே செய்யும். நம்ம ரியல் லைஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் என் தங்கச்சி கிட்ட போயிட்டு போர்டு எக்ஸாம் எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரியாக்ஷனே காணும். அவள் என்ன மாதிரி கிடையாது, நாள் ஃபுல்லாக படிச்சுனே இருப்பா. அவளே வந்துட்டு 60-70 வந்தால் பெருசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டமாவாடா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, என் தங்கச்சி தான் கொஞ்சம் கேவலமாக எழுதிட்டா போல, நம்ம போயிட்டு கூகுள் ஆண்டியை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணி பார்த்தா I saw this. அண்ட் இது மிச்ச வருஷங்கள் மாதிரி ஜஸ்ட் ஒரு டஃப்பான பேப்பர் மட்டும் கிடையாது. இந்த வாட்டி வந்த பேப்பரில் காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கானுங்க. நடந்தது என்ன அப்படின்னு எம்ஜினா ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பசங்க வந்து வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம் எழுத போகிறானுங்க. ஆல்ரெடி இவனுங்களை பயங்கரமாக பயமுறுத்தி வச்சுருப்பானுங்க. வீட்லேயும் சரி, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு. OMR ஷீட்டை கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், ட்ரெஸ் கோடு, ரூல்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணணும், புக்கில் இருக்க எல்லா கொஸ்டினையும் போட்டு பார்க்கணும். இதை தாண்டி ஒரு கூட்டம் இன்ஸ்டிடியூட்லலாம் வேற போய் படிக்கும். ஆல்ரெடி வாழ்க்கையில் முதல் முறையாக போர்டு எக்ஸாம் எழுத போகிறோன்ற ஒரு பயந்த ஒரு ஸ்டேட்டில் இந்த பசங்க இருக்கானுங்க. மேக்ஸ்னாலே சும்மா அலருவானுங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக வச்சுருக்கானுங்க, விச் இஸ் இட் செல்ஃப் கைண்ட் ஆஃப் இன்சென்ட் என்ன கேட்டால். பட் அதையும் தாண்டி புக்கு ஃபுல்லாக கரைச்சி குடிச்சவங்க கூட கேஸ் ஸ்டடி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமாக வச்சிருக்கானுங்க. காம்பிடென்சி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற பேரில் 3 மார்க்கு 5 மார்க்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள்ஸ் லெசன், அது மாதிரி சில லெசன்ஸ்லேருந்து நமக்கே பார்த்தா தலை சுற்றுதான். உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு கில்ட்லேயே நம்ம மிச்ச எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும். மேக்ஸ் எக்ஸாமு ஃபர்ஸ்ட் இப்போ தான் வைக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடிலாம் வச்சது இல்லையானா வச்சுருக்காங்க ஆப்வியஸ்லி. பட் இவ்வளோ கஷ்டமான ஒரு பேப்பர், இன் மை ஒப்பீனியன் ஆர்டர் மேட்டர்ஸ். ஏன்னா ஸ்டேட் போர்டு ICSEலலாம் கொஞ்சமாச்சு நீ வந்து லாங்குவேஜ் ஒரு சோஷியல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை ஃபர்ஸ்ட் டைம் எழுது அப்படின்ற மாதிரி they'll keep it. பட் CBSE I don't care bro அப்படின்னு இருக்கானுங்க. அண்ட் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ இவ்வளோ சீன் காட்டுற, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தானே, ஒரு போர்டு எக்ஸாம் தானே, ஒரு பேப்பர் தானே, ஒரு 2-3 கொஸ்டின் கஷ்டமாக தானே இருக்க செய்யும், எல்லாராலையும் 100 மார்க்ஸ் எடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இது அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை, இட் ஹாஸ் டீப்பர் ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் வேறு, நீ தான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். எவ்வளோ கஷ்டமான பேப்பராக இருந்தாலும் படித்தவன் வந்து 100 மார்க்ஸ் வாங்குவான் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் விடுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தானே, டோன்ட் வரி, அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்ஸும் இருக்கலாம். பட் நீங்கள் எழுதிட்டு வந்த அந்த பேப்பரோட மார்க்ஸ் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட்டாக இருக்க போகுது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டட் டாக்குமெண்ட் ஆஃப் யர் லைஃப். காலேஜில் கேட்குறான், ஸ்காலர்ஷிப்பில் கேட்குறான், இன்டர்ன்ஷிப்பில் கேட்குறான். ஸோ இந்த பயம், இந்த ஆங்ஸைட்டி, இந்த ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இட் இஸ் லாஜிக்கல் அண்ட் நாட் ஜஸ்ட்னு சொல்கிறது ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. we are just emotionally minimizing what the system is structurally maximizing. இதை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பேசலை, ஒரு அப்சர்வராக தான் பேசுகிறேன். நான் ஸ்கூல் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நானும் இதே சிஸ்டமில் இதே மாதிரி ஒரு CBSE ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி, பட் உங்கள் லைஃப் லாங் அது உங்களோட ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றது இட்ஸ் ப்ரெட்டி ஹார்ஷ் ட்ரூத். இதுக்காக டே அண்ட் நைட் படித்த குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் டேவே டிசப்பாயிண்ட் பண்ணி அலை வச்சு அதை நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டு எதுக்கு இதெல்லாம்? இட்ஸ் ஜஸ்ட் லீகலி கரெக்ட் பட் மாரலி ராங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் எதுவும் வரும். சரி, இதுக்கு CBSE என்ன சொல்லுவான்? எக்ஸாமோட ஆர்டர் வந்து லாஜிஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லுவான். போர்டு எக்ஸாம் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு போர்டு எக்ஸாம் கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக் விடுவான். ப்ரெஷர் வந்து எக்ஸாம்னா இருக்க தான்ப்பா செய்யும் அப்படின்னுவான். அப்ளிகேஷன் பேஸ்டு காம்பிடென்சி பேஸ்ட் லேர்னிங்க்கு நாங்கள் இப்போது சிஸ்டமை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எஜுகேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவான். பட் இங்கே தான் ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. ஆஃப்கோர்ஸ் CBSEயோட இன்டென்ட் வந்து கரெக்ட் தான், பட் இது ஒரு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தா இது தப்பு. சரி ஓகே, சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம தூக்கிடலாம், குழந்தைங்கள வந்து கஷ்டப்படுத்தி நீ வந்து மார்க் எடுக்க வைக்கிற, சரி ஓகே ஃபைன். சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவை தாண்டி தேர்ஸ் எ டீப்பர் ப்ராப்ளம்.
NCERT புக்ஸ். NCERT புக்ஸ் ஆர் ட்ராஷ் ப்ரோ, ட்ராஷ். நான் வந்து லிட்டராக சொல்கிறேன், எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. 12th வந்து நான் வந்து அவ்வளோ டம்பான பையன்லாம் கிடையாது. மிச்ச ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சரியாக படிக்கலனாலும் 12th வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணேன், புக்ஸ் எடுத்து படிக்க ட்ரை பண்ணேன். பட் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஷிட். ஒன்லி யூடியூப் வீடியோஸ் ஹெல்ப் மீ, டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ ஹியர் அண்ட் தேர். பட் புக்ஸ் நோ. எல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு அப்புறம் புக்கை பார்த்தாலே குழப்புது எனக்கு. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த NCERT புக்ஸ். NCERT டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் ட்ரைனிங் ரொட்டீன் எக்ஸிக்யூஷன். இதை நீ இந்த ஃபார்முலாவை படி, இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணு, இந்த மாதிரி ஒரு ஆன்சரை கொண்டு வா. அந்த மாதிரி ஒரு விதத்தில் தான் டெக்ஸ்ட் புக்ஸே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து எல்லா சாம்பிள் பேப்பரையும் போட்டு பார்த்துட்டீங்க, NCERTயில் இருக்க எல்லா சம்ஸையும் போட்டிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் நிறைய போட்டிங்க, ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் இருக்க எல்லா கொஸ்டினும் போட்டிங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சாலும் யூ வில் நாட் பி ஏபிள் டு ரைட் த ஆன்சர் ஃபார் எவ்ரி சிங்கிள் கொஸ்டின். இதுக்கு அவங்க கொடுக்குற ரீசன் அப்ளிகேஷன் பேஸ்ட் லேர்னிங், காம்பிடென்சி பேஸ்ட் லேர்னிங், பட் வித்தவுட் காம்பிடென்சி ட்ரைனிங். தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். யூ கேனாட் டெஸ்ட் வாட் யூ ஹேவன் ட்ரெயின்டு. கரெக்டாக நீங்கள் ஒருத்தனுக்கு ட்ரைனிங்கே கொடுக்கல, அவனுக்கு டெஸ்ட் வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி பேப்பர்லாம் ஆன்சர் பண்ணோன்னா இந்த இன்ஸ்டிடியூட் போகிறாங்கல்ல, அவங்க வேணால் ஒரு 80-90 அந்த மாதிரி எடுக்கலாம். பட் வீட்லேயே இந்த NCERT மட்டும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லி தரது மட்டும் நோட்ஸ் எடுத்து அதை வச்சு மட்டும் படித்து புரிஞ்சு அதை வச்சு படிக்கிறவங்க, தே சிம்பிளி கேனாட். யூஸ்வலாக நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், ப்ரீ போர்ட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீ போர்ட்ஸில் 80-90 எடுக்கிறவன் போர்ட்ஸில் வந்து 98-99 எடுத்துருவான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். திஸ் டைம் ப்ரீ போர்ட்ஸில் 90 எடுத்தவனும் போர்டில் வந்து 70 தான் எடுப்பான். பட் அவனுக்கு 70-80 மேலே மார்க் வரும், பிகாஸ் போட்டுருவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாட் எவ்ரிபடி ஹேஸ் த டைம் நார் தி எனர்ஜி டு கோ டு கோச்சிங் சென்டர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. அண்ட் another ப்ராப்ளம், டீச்சர்ஸ் வந்து obviously we know some classes have better teachers, some schools have better teachers, others just do not. நமக்கு ரியாலிட்டி தெரியும்ல, நிறைய ஸ்கூல்ஸில் இன்னும் லேபே கிடையாது ப்ராக்டிக்கலுக்கு. சும்மா போட்டு விட்டு போயிடுவானுங்க. இந்த வர்றவனுக்கு வந்து ஒரு காஃபியும் பிஸ்கெட்டும் கொடுத்துட்டு அவன் மார்க் போட்டு போயிடுவான், ப்ராக்டிக்கல் இன்விஜிலேட்டரா. ஸோ நம்ம டீச்சர்ஸையும் என்டையராக குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இவங்க சிபிஎஸ்சி வந்து ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து இந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ண முடியாது. லைக் ஜஸ்ட் திடீர்னு ஒரு வருஷத்தில் நீங்கள் எங்கேருந்தோ கொஸ்டினை வந்து நுழைச்சு ஹையர் ஆர்டர் திங்கிங், காம்பிடென்சி பேஸ்ட் திங்கிங்கை வந்து இந்த ஹார்ட்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே வருஷத்தில் அப்படியே அவுட் ஆஃப் நோவேர் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா the teachers are not prepared to train the students. That's the problem here. So the board is just assuming ideal conditions for every single student in this country, and that becomes a problem. Ideal conditions இருக்கும், எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஸ்டடிங் என்விரான்மெண்ட் இருக்கும், எல்லாரும் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை வந்து டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா ஸ்கூல்லையும் அப்படின்னு. how can they expect? எந்த எக்ஸாமை எந்த ஆர்டரில் வேணால் வைப்போம், அதை எவ்வளோ கஷ்டமாக வேணாலும் வைப்போம். நீங்கள் வந்து கிளாஸில் வந்து இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணலான்னே புரிஞ்சிருக்காது நமக்கு. அந்த எஸ்பெஷலாக இந்த ட்ரையாங்கிள் ஒரு 5 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் ஐ கெஸ் அதெல்லாம் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க பசங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க் போட்டு விட்டுருவானுங்க. பிகாஸ் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் கரெக்ஷன் லீனியண்ட்டாக இருக்கும், பேப்பர் ஈஸியாக இருந்தால் கரெக்ஷன் டஃப்பாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் மாதிரி வேறு நம்ம டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் டைலாக் விடுவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, உங்களை பொட்டார்னு ஒரு அரைஞ்சிட்டு ஒரு 100 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு பாய் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு மார்க் வந்தால் வந்துடும், அதுக்கு வேணால் ஹாப்பியாக இருங்க. பட் சிஸ்டம் மாற போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லா கொஸ்டினும் நான் கஷ்டம் அப்படின்னு சொல்ல வரல. பட் சில கொஷின்ஸை ரொம்ப கஷ்டமாக வச்சு அந்த மிச்ச சில மார்க்ஸை வந்து யாராலையுமே எடுக்க முடியாத அளவுக்கு பேப்பரை கஷ்டமாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, தட் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். அந்த மிச்ச சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கை வச்சு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் வீடியோ இஸ் நாட் டு டெல் யூ தட் சிபிஎஸ்சி ஹாஸ் ஃபெயில்டு our teachers has failed us அப்படிலாம் இல்லை. The students didn't fail either because they have tried their best, they have prepared for what they usually ask, but this is pretty insane. டிஃபிகல்ட்டி எப்போ தெரியுமா ஃபேராக இருக்கும், பசங்க பண்ண ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணும்போது தான். புக்கில் இருக்க எல்லா கான்செப்டையும் நல்லா படிச்சிட்டான், பட் ஸ்டில் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னும் போது அது கஷ்டம் தானே. கிளாஸ் டாப்பரே டைம் பத்தலை அப்படிங்கிறான், வேலைச்சேரியில் அந்த பசங்கள்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்து அழுதுகிட்டு நின்றுருக்கானுங்க அப்படின்னு நியூஸில் போடுறான். தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். படிக்காதவன் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, படித்தவன் எதுக்கடா கஷ்டப்படுறான்? ஸோ இஃப் சம்மன் ஃப்ரம் த கமிட்டி இஸ் வாட்சிங் திஸ், யூ ஆல் காட் சேஞ்ச் சம்திங் படி. இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ, அடுத்த எக்ஸாமுக்கு வந்து கில்ட் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் அன் அடல்ட் வாட்சிங் திஸ், ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்கள திட்டுங்க. ஆல்ரெடி திட்டிருப்பீங்க, அந்த எக்ஸாம் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. பட் ஸ்டில் ஜஸ்ட் கோ ஈஸி வந்தோம். ஏன்னா அவங்க அடுத்த சில எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணோன்னா தே ஷுட் ஹேவ் தேர்
mental state intact. And if you are a teacher watching this, just know you tried your best. Okay, so yeah guys, that's it. Thanks for watching. None of us are perfect, right?